புதுவை மக்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாண்டிச்சேரியில ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஹோட்டல் செலவை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நாம மூலகுளம் KFC பக்கத்துல இருக்கிற யாஷ் வில்லா. இந்த 3 BHK வில்லால AC டிவி அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி கார் பார்க்கிங் வசதியோட உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. உடனடியா 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. யாஷ் வில்லா, குண்டுசாலை மெயின் ரோடு, மேரி உழவர்கரை, புதுச்சேரி. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக ஆட்டோ டிரைவரை ஓட விரட்டி வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகரை சேர்ந்தவர் லூர்தராஜ், 34, ஆட்டோ டிரைவர். இவருக்கு தேவி என்ற மனைவியும் 3 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். இந்நிலையில் லூர்தராஜ் இன்று காலை 6 மணி அளவில் திருவள்ளுவர் சாலை ராஜாநகர் பகுதியில் விற்பனைக்கு உள்ள ஒரு ஆட்டோவை பார்ப்பதற்காக தனது பைக்கில் சென்றுள்ளார். அப்போது பின்தொடர்ந்து வந்த 2 பேர் லூர்தராஜை மடக்கி தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வெட்டியுள்ளனர். உடனே லூர்தராஜ் அவர்களிடம் இருந்து தப்பித்து ஓடினார். இருப்பினும் தொடர்ந்து விரட்டி சென்று லூர்தராஜை தலை, கழுத்து உள்ளிட்ட 8 இடங்களில் வெட்டியுள்ளனர். இதில் லூர்தராஜ் ரத்த வெள்ளத்தில் கிடந்ததால் அவர் இறந்து விட்டதாக நினைத்து அவர்கள் அங்கிருந்து சென்றுவிட்டனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன், சப் இன்ஸ்பெக்டர்கள் கோவிந்தராஜ், அருள் உள்ளிட்ட போலீசார் ரத்த வெள்ளத்தில் கிடந்த லூர்தராஜை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக பெரியார் நகரை சேர்ந்த பிரபல ரவுடி மற்றும் அவரது கூட்டாளி ஆகியோர் லூர்தராஜை வெட்டி கொலை செய்ய முயன்றது தெரியவந்தது. தப்பி ஓடிய இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இந்தியாவில் 8 கோடி பேர் சர்க்கரை நோயாலும் 22% பேர் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டு உடல் பருமன் விகிதம் கவலை அளிப்பதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கவலை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மூலகுளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் சார்பில் டாக்டர் ப்ளூ இந்தியா பவுண்டேஷன் தொடக்க விழா, இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆகியவை மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இயக்கத்தினை தொடங்கி வைத்து உரையாற்றினார். பின்னர் பேசிய அவர், உணவு முறை மாற்றத்தால் நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தம், இதய நோய் போன்றவை உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிவித்த அவர், 142 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் மட்டும் சுமார் 8 கோடி பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். 22% மேற்பட்டவர்கள் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நகர பகுதிகளில் வாழும் மக்களிடம் உடல் பருமன் விகிதம் கவலை அளிப்பதாக இருக்கிறது என்றார். தவறான உணவு பழக்கம், அதிகமாக உப்பு, சர்க்கரை சேர்த்துக் கொள்வது, மன அழுத்தம், தூக்க குறைபாடு போன்றவைகள் தான் என்றும் சுட்டிக்காட்டிய துணைநிலை ஆளுநர், சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்த நோயை கட்டுப்படுத்துவதும் சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் டாக்டர் ப்ளூ இந்தியா பவுண்டேஷன் செயல்படுகிறது என்பது மகிழ்ச்சியை தருகிறது என்று குறிப்பிட்டார். வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்கும் பொறுப்பை பிரதமர் மோடி இளைஞர்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். நாடு வளர வேண்டும் என்றால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக உள்ள இளைஞர்களால் தான் அது முடியும் என்று குறிப்பிட்ட ஆளுநர் கைலாஷ்நாதன், 2025ற்குள் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை அரசு ஏற்படுத்தி வருகிறது. நமது வாழ்க்கை முறையில் சிறிய மாற்றங்களை செய்தால் பெரிய சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநரின் துணைவியார் பீனா கைலாஷ், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மருத்துவமனை ஊழியர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். உலகளாவிய கடல்சார் பாரம்பரியத்தை கொண்டாடும் சர்வதேச கலங்கரை விளக்கம் மற்றும் லைட் ட்ரிப் வார இறுதி நிகழ்வு புதுச்சேரி கலங்கரை விளக்கத்தில் வெற்றிகரமாக நிறைவுற்றது.
இந்திய அரசின் தகவல் தொடர்பு அமைச்சகம், துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் சிவில் பாதுகாப்பு ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு அமைச்சர், ரேடியோ ஆபரேட்டர்கள் மற்றும் ஆர்வலர்களின் பங்கேற்பை பெற்றது. இது உலகளாவிய தொடர்புகளை வளர்ப்பதுடன் கலங்கரை விளக்கங்களின் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டியது. இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக அரசு செயலர் கேசவன், போக்குவரத்து எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்வின் போது டாக்டர் மணிகண்டன், ராஜகோபால் சுவாமி, டாக்டர் மோகனராஜன், புவனேஸ்வரன் மற்றும் ஜெயகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமைச்சர், ரேடியோ ஆபரேட்டர்களின் ஏற்பாட்டு குழு உலகெங்கிலும் உள்ள பல்வேறு கலங்கரை விளக்கங்கள் மற்றும் லைட் ஷிப்களுடன் தொடர்பு கொண்டது. பங்கேற்பாளர்களுக்கு ரேடியோ தகவல் தொடர்பில் நேரடி செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆபரேட்டர்கள் வெவ்வேறு நாடுகளில் உள்ள தங்கள் சகாக்களுடன் செய்திகள் மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொண்டனர். இது இந்த தனித்துவமான பொழுதுபோக்கின் சக்தியையும் வரம்பையும் வெளிப்படுத்தியது. புதுச்சேரி ஏனாம் பிராந்திய நடுக்கடலில் அமைக்கப்பட்ட எரிவாயு குழாயில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேங்க்ரோவ் காடுகள் எரிந்து சாம்பலானது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் அருகே வங்கக்கடலில் எரிவாயு குழாயை ONGC நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஏனாம் தீவு 3 அருகே கடலில் செல்லும் எரிவாயு குழாயில் திடீர் கசிவால் நடுக்கடலில் தீ விபத்து கடந்த 20ஆம் தேதி ஏற்பட்டது. இதன் காரணமாக எரிவாயு குழாய் தீப்பற்றி எரிய துவங்கியது. கடலில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை பார்த்த அந்த பகுதி பொதுமக்கள், மீனவர்கள் ஆகியோர் கடும் அதிர்ச்சியடைந்து தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தீ விபத்து பற்றி தகவல் அறிந்து அங்கு வந்து சேர்ந்த எண்ணெய் நிறுவன அதிகாரிகள், ஊழியர்கள் ஆகியோர் எரிவாயு சப்ளையை நிறுத்தி தீ விபத்தை தடுத்து நிறுத்தினார்கள். கடலில் எரிவாயு சப்ளை குழாயில் ஏற்பட்ட எரிவாயு கசிவிற்கான காரணம் பற்றி விசாரணை நடைபெற்றது. மேலும் தீ அருகே உள்ள தீவினை பாதித்ததா என்பது புதுச்சேரி அரசின் டெல்லி பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் அதிகாரிகளுடன் படகில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது தீவு 3 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேங்க்ரோவ் காடு எரிந்து சாம்பலாகி இருப்பது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசுக்கும் ONGC நிறுவனத்திற்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய நாட்டின் உயர்ந்த மலையான எல்பிரஸ் மலையேறி சாதனை புரிந்து புதுச்சேரி திரும்பிய மலையேறும் வீராங்கனை செல்வி திவ்யாவிற்கு சமூக அமைப்புகள் சார்பில் மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரஷ்ய நாட்டின் உயர்ந்த மலையான எல்பிரஸ் மலை உள்ளிட்ட உயர்ந்த 3 மலைகளை ஏறி சாதனை படைத்த புதுச்சேரியை சார்ந்த மலை ஏறும் வீராங்கனை செல்வி திவ்யா சாதனை படைத்து புதுச்சேரி திரும்பினார். அவருக்கு புதிய பேருந்து நிலையத்தில் முப்பெரும் சமூக அமைப்புகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட சமூக அமைப்பினர் செல்வி திவ்யாவை மலர் தூவி வரவேற்றதுடன் மேளதாளத்துடன் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் செல்வி திவ்யா கேக் வெட்டி தனது சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை கலைக்குழு தலைவி எலிசபெத் ராணி உள்ளிட்ட ஆட்டோ ஓட்டுநர்களும் திரளாக பங்கேற்று சாதனை வீராங்கனையை வரவேற்றனர். தொடர்ந்து மேளதாளத்துடன் அவர் பேருந்து நிலையத்தில் இருந்து வீடு வரை அழைத்து செல்லப்பட்டார். புதுச்சேரியில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் அருகே உள்ள மதுபான விடுதிகள் அகற்ற வேண்டும், ரெஸ்டோவாரில் கொலை செய்யப்பட்ட வாலிபரின் வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை துணைநிலை ஆளுநரிடம் காங்கிரஸ் கட்சியினர் அளித்தனர். புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு ஒன்றினை அளித்தனர். அதில் சுற்றுலாவை மேம்படுத்துவதாக நினைத்து முதலமைச்சர் ரங்கசாமி அதிக அளவில் மதுவுடன் நடனம் ஆடும் பார்களுக்கு அனுமதி அளித்துள்ளதாகவும், இதனால் வார இறுதி நாட்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து புதுச்சேரி வரும் சுற்றுலாவினர் காலை 5 மணி வரை குடித்துவிட்டு நடனம் ஆடுவது புதுச்சேரியின் கலாச்சாரத்தை கெடுக்கும் விதமாக உள்ளதாகவும், இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விதிக்கப்பட்ட நேரம் தாண்டி இயங்கும் ரெஸ்டோ பார்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் அருகே உள்ள ரெஸ்டோ பார்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரெஸ்டோ பாரில் கொலை செய்யப்பட்ட வாலிபரின் கொலை வழக்கில் புதுச்சேரி போலீசார் விசாரணை மீது நம்பிக்கை இல்லாததால் அவ்வழக்கை CBIக்கு மாற்றிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை துணைநிலை ஆளுநரிடம் வழங்கியுள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்த விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் பாரபட்சம் இல்லாமல் நடுநிலையாக செயல்படுவார் என நம்புகிறோம். அப்படி அவர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் நீதிமன்றம் செல்வோம் என தெரிவித்தார்.
கடலூர் மாவட்டம் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் இன்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து காரணிகள் மற்றும் பிசியோதெரபி உபகரணம் வழங்கி அதன் செய்முறை பயிற்சியும் இலவசமாக வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் 44 திட்ட அலுவலகங்கள் மூலம் 22 மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் செய்து வரும் இன்டாஸ் அறக்கட்டளை சார்பில் சேவை செய்து வருகிறது. அதன்படி கடலூர் மாவட்டம் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் இன்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ காரணிகள் மற்றும் பிசியோதெரபி உபகரணம் வழங்கி அதன் செய்முறை பயிற்சியும் வழங்கப்பட்டது. இதில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கு கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை குழந்தைகள் துறை தலைவர் டாக்டர் ராமநாதன் தலைமை தாங்கினார். இதில் சென்னை இன்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் மற்றும் மனநல ஆலோசகர் விக்னேஷ் ஆகியோர் சேவைகளை பற்றி விளக்கினர். இதில் அலுவலக உதவியாளர் அவினாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் தவறவிட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மொபைல் போன்களை போலீசார் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் மக்கள் மற்றும் நிகழ்ச்சி நேற்று நடந்தது. புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் நடந்த மக்கள் மற்றும் நிகழ்ச்சியில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் போலீசார் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் புகார்களை கேட்டறிந்து உடனடி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். மேலும் பொதுமக்கள் தவறவிட்ட 15 மொபைல் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் மதிப்பு 3 லட்சம் ரூபாயாகும். நிகழ்ச்சியில் இணைய வழி மோசடியினர் பயன்படுத்தும் யுக்திகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே கோவில் உண்டிகளை உடைத்து பணம் திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே பத்மினி நகரில் ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்துள்ளது. நேற்று இரவு கோவிலுக்குள் புகுந்த மர்ம நபர் கோவில் உண்டிகளை உடைத்து அதிலிருந்து பணத்தை திருடிக் கொண்டு தப்பி ஓடினார். இன்று காலை வழக்கம் போல் கோவிலை திறந்த நிர்வாகிகள் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து கோவில் நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் எஸ்பி வம்சதார் ரெட்டி உத்தரவின் பேரில் வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன், சப் இன்ஸ்பெக்டர்கள் திருமுருகன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து கோவில் மற்றும் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த பூக்கடையில் வேலை செய்யும் சதீஷ் 23 என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து திருடப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தேசிய அளவில் நடந்த சிலம்பம் போட்டியில் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்தார். தேசிய அளவில் சிலம்பம் போட்டி சென்னையில் நடந்தது. இந்த போட்டியில் கலந்து கொண்ட புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் பவனீஷ் 2ஆம் இடத்தை பிடித்தார். இவர் தமிழர் பாரம்பரிய வீர விளையாட்டு பயிற்சி மையத்தில் பயிற்சி எடுத்து வருகிறார். கடந்த மாதம் மாநில அளவில் வேலூரில் நடந்த சிலம்பம் போட்டியில் முதல் பரிசு பெற்றது குறிப்பிடத்தக்கது. சாதனை மாணவரை ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குநர் தன தியாகு பாராட்டினார். மேலும் பயிற்சியாளர், பள்ளி ஆசிரியர்கள் வாழ்த்தினர். காரைக்கால் கீழ ஓடுதுறை புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நடந்த மின் அலங்கார தேர்பவனியில் ஏராளமான பங்கு மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். காரைக்கால் மாவட்டம் கீழ ஓடுதுறை பகுதியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டு கடந்த 1976ஆம் ஆண்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட ஆலயம் என்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். இவ்வாலயத்தில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திருவிழா சிறப்பு கூட்டு திருப்பலியை தலைமை பங்குத்தந்தை பால்ராஜ்குமார், இணை பங்குத்தந்தை சாமிநாதன், செல்வம் ஆகியோர் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகள் மற்றும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் புனித அந்தோணியார் சுரூபம் வைக்கப்பட்டு பங்கு தந்தையால் திருத்தேர் மந்திரக்கப்பட்டு மின்விளக்கு அலங்கார தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. இத்தேர்பவனியில் 2 கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். தமிழக முதல்வரை அங்கிள் என கூறியதை திமுகவினர் எப்படி பொறுத்துக் கொண்டுள்ளனர் என பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார்.
காரைக்கால் பாஜக மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமலிங்கம், விஜயால் புதுச்சேரிக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது. அவர் நடத்தியது அரசியல் மாநாடு அல்ல, ரசிகர்களின் மாநாடு. எம்ஜிஆர் விஜயகாந்த் கொள்கைகளை பின்பற்ற அவர்களது கட்சிகள் இருக்கும்போது விஜய் ஏன் அவர்கள் கொள்கையை கூற வேண்டும்? விஜய்க்கு என எந்த ஒரு கொள்கையும் இருப்பதாக தெரியவில்லை. சினிமாவில் பணம் சேர்த்து விட்டோம், இனி அரசியலுக்கு வருவோம் என அவர் வந்துள்ளார். பாஜகவை எதிரி என சொல்வதற்கு அவருக்கு அருகதையே இல்லை. அந்த அளவிற்கு அவருக்கு கொள்கை அறிவு இல்லை. கோமாளித்தனமான அறிக்கையை விஜய் கொடுத்துள்ளார். சினிமா டயலாக் போல தமிழக முதல்வரை அங்கிள் என கூறியுள்ளார். இதை எப்படி திமுகவினர் பொறுத்துக் கொண்டுள்ளனர்? புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி புத்திசாலி. விஜயுடன் பேசுவதால் மட்டும் அவர் அரசியல் கூட்டணி வைத்துக் கொள்வார் என்று கூற முடியாது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி புத்திசாலி. விஜயுடன் பேசுவதால் மட்டும் அவர் அரசியல் கூட்டணி வைத்துக் கொள்வார் என்று கூற முடியாது. விஜயால் ஆட்சி அமைக்க முடியாது. அவருக்கு எத்தனை சதவீத ஓட்டுகள் என்பது வரும் தேர்தலில்தான் தெரியும். அவருடன் நட்பு ரீதியாக பேசுவாரே தவிர தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் ரங்கசாமி மீண்டும் கொண்டு வருவார் என்றார். பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு முதல்வர் ரங்கசாமி 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கினார். பாகூர் தொகுதி குருவினத்தம் தெற்கு வீதியைச் சேர்ந்த ராஜதுரை 32 எலக்ட்ரிஷியன். இவருக்கு சாந்தி பிரியா என்ற மனைவியும் மகளும் உள்ளனர். ராஜதுரை கடந்த மார்ச் மாதம் பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். கணவனை இழந்த நிலையில் தனது குழந்தையுடன் ஏழ்மையில் வசித்து வரும் சாந்தி பிரியா தனக்கு நிவாரண உதவி வழங்கி உதவி செய்யுமாறு முதல்வரிடம் கோரிக்கை விடுத்தார். அதன் பேரில் முதல்வர் ரங்கசாமி தனது நிவாரண நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை சாந்தி பிரியாவிடம் வழங்கினார். துணை சபாநாயகர் ராஜவேலு, செந்தில்குமார் எம்எல்ஏ உடனிருந்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.